இந்த பதிவில் 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகத்தின் என்ன விஷய சுருக்கம், இதில் பெருமாள் சுருக்கமாக என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார் இந்த 30 ஸ்லோகத்தில் அப்படின்றத பார்க்கலாம். என்ன சொல்கிறார்? முதல்ல பகவான் தன்னிடம் பக்தி செய்பவர்கள் தன்னை முற்றிலும் அறியும் வண்ணம் அந்த வகையை கூறுவதாய் தொடங்குதல். தன்னை பற்றி எப்படியெல்லாம் யார் பக்தி செய்வா, அவள் எப்படி இருப்பா, அவளுக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். உண்மையான பக்தியும் உண்மையான அறிவும் அரிதிலும் அரிது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஏன்னா இதுபோல் ஒரு பக்தன் தன்னிடம் இருக்கானா, இதுபோல் ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கானான்னு கேட்டால் இல்லவே இல்லை, அப்படி ஒருத்தன் கிடையாது. அது போல் என்ன ஒருத்தரை பக்தரை அந்த போல் ஒருத்தனை பார்ப்பது மிகவும் அரிது அப்படின்னு சொல்கிறார். அது இல்லாமல் இந்த பக்தி ஷட்கம் இந்த 6-7லேருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லும்பொழுது இது பக்தி ஷட்கம். இதில் இந்த ஆரம்பமான 7வது அத்தியாயத்தில் பக்தியை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞானத்துடன் கூடிய பகவத் ஸ்வரூப ஞானம் உபதேசிக்கப்படுகின்றது. ஆகையால் இந்த அத்தியாயத்துக்கு என்ன பேர்? ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு பெருமாளே அதுக்கு பேர் சொல்லி எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானம் என்பது என்ன? ஒரு பொருளை நன்றாக அறிவதாகும். அதாவது பால் அப்படின்னு சொன்னால், பால் எடுத்துட்டா அது காதால் கேட்டால் பாலுன்னு சொன்னால் போருமா? சில பேர் என்ன பண்ணோம், அதை பாலை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பான். பாலை சாப்பிட்டவனுக்கு என்ன தெரியும்? அது பரவாயில்ல, நல்லா சுவையாக இருக்கும், அதுக்கு எந்த சுவையும் கூட்டாமலேயே இயற்கையாகவே பால் என்ன சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுபோல் அதை ருசி கண்டுவிட்டான்னு வைங்கோ, அவன் விஞ்ஞானி. ஆனால் பகவானை கண்டு அவனுடன் உறவு கொண்டாடுவது தான் விஞ்ஞானம். பெருமாளை நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருமாள் நம்மளுக்கு ரொம்ப அந்யோன்யமானவர். ஒருவருடைய மனிதனுடைய ஹிருதயத்திலும் அவனுக்கு இருக்கிற உயிருக்கு அந்தர்யாமியாக இருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன். அதாவது நம்மளோட மனசுக்குள்ளே இருப்பார் பெருமாள், இருக்கின்றார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பெரிய விஞ்ஞானம். அப்படி புரிஞ்சினவனுக்கு தான் பெருமாள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் காட்சி கொடுப்பார். அந்த எண்ணத்தோட ஃப்ரீக்குவன்சி, அந்த எண்ணத்தோட முதிர்ச்சி, அந்த உணர்வோட தீவிரம், அதற்கு ஏற்ப பெருமாளுடைய காட்சி நம்மளுக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நம்மளோட அந்தர்யாமியாக இருக்கிறார, உயிருக்கு அந்தர்யாமியாக இருக்கிறது ஸ்ரீமன் நாராயணன்னு அதை முதல்ல திடமாக மனசில் வாங்கிக்கணும். அந்த திடமான அறிவு தான் என்னது? ஞானம் விஞ்ஞானம். அது ரெண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்புறம் ஒரு ராஜா இருக்கான். ராஜாவை இப்படி இருப்பட்டும், அந்த ராஜா இருக்கானே அந்த ஊரில், அவன் ரொம்ப சாமர்த்தியமானவன், திறமைசாலி, ஜனங்களோட நல்லதுக்காக தான் பாடுபடுவன். ஜனங்களுக்கு என்ன தவறு நடந்தாலும் அதை தான் முன்னிருந்து ஏற்றுப்பன். ஜனங்களுக்கு வராமல் என்ன தெரியுமா, தொல்லைகள் வராமலேயே காக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த குணமுடையவன் அப்படின்னு ராஜாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறவன்லாம் அவனுக்கு பரவாயில்ல, ராஜா நம்ம ஊர் ராஜா அப்படி இருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்பார். ஆனால் அந்த ராஜாவோட தினம் பழகிறான்ல அவா ஊரில், ராஜாவோட அரண்மனையில் இருப்பானே, ராஜா இப்படி போயிட்டு இருப்பார். அந்த சுத்தம் பண்ணுற ஹவுஸ் கீப்பிங் பாய்ஸ் எல்லாம் வரும்போது ராஜா அந்த பக்கம் போச்சு மறைஞ்சு நின்றுப்பான். ராஜா போன பிறகு அந்த இடத்தெல்லாம் தொடச்சி கொடுப்பான், எல்லாம் பண்ணுவானே. அவனுக்கு ராஜாவோட தினப்படி பழக்க வழக்கங்களும் அவனுக்கு தெரியும். அது எப்படி இருக்கும்? நம்ம வெகு தொலைவில் இருந்து ராஜாவோட குணாதிசயங்களை காதால் மட்டுமே கேட்கறது வேற விஷயம். அப்படி கேட்டு ராஜாவை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முயல்பவர்கள் சிலர். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவார், ராஜாவோட நெருங்கி பழகி அவர் இருக்கிற அரண்மனையிலேயே அவருக்கு சேவகம் செய்து அவர் என்ன பண்ண அதை அவர் என்னெல்லாம் பண்ணுவார், ராஜாவுக்கு என்ன பிடிக்கும், இப்போ எல்லாம் சமையல் பண்ணி எடுத்துன்னு போகிறா அப்படின்னு. அதுபோல் புரிஞ்சிக்கும் பொழுது, அதாவது சாதன மார்க்கம் அப்படின்னு ஒன்று உண்டு. அப்படின்னா எப்படி நம்மளோட டே டு டே ரொட்டீனில் ஆன்மீகத்தை எப்படி பழக்கப்படுத்திக்கிறது, அதில் எப்படி அறிவை வளர்த்துக்கிறது, அதில் எப்படி ஒரு ஈடுபாடை கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் அது இதுபோல தான். எட்டி நின்று ரொம்ப தூரத்தில் வெகு தொலைவில் இருக்கிற ராஜா இப்படிலாம் இருப்பார்னு தெரிஞ்சுக்கிறது அது ஒரு முறை. ஆனால் ராஜாவோட அரண்மனையிலேயே வேலை செய்துண்டு ராஜாவை தினம் போக வர பார்த்துக்கிண்டு அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், இப்போ பாருங்களேன், ராஜா சாப்பிட்றதுக்கு என்னமோ எடுத்துன்னு போகிறார், ராஜாவுக்கு என்னமோ கொண்டு கொடுக்க போகிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அது ஒரு விதமான முறை. அதை கிட்டக்க இருக்கிறவனுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாகவும் எதுவும் தெரியும். அதுபோல் பெருமாள் நம்மளுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கார். நாம் செய்கின்ற எல்லா வேலையும் பெருமாளுக்கு தெரியும்.
நம்ம எல்லா வேலையும் செய்யும் பொழுதே நம்மளை அதில் என்ன பண்ணுறார், ஈடுபடுத்துறதே பெருமாள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதும் அந்த மார்க்கத்தில் சிறந்த என்ன பண்ணணும், அந்த ரோடு இருக்க ராஸ்தா அந்த வழியை சிறப்பாக காட்டித்தரும். அதனால் இப்போ பக்தி, உண்மையான பக்தியும் உண்மையான அறிவும் அரிதினும் அரிது என்றால். மேலும் பிரகிருதி வந்து 2 விதமாக படும். ஒன்று வந்து அபரா, ஒன்று பரா. அபரா பிரகிருதின்றது என்ன, 8 பிரிவுடையது, அதை நம்ம முதலே பார்த்தோம். அதுக்கப்புறம் பரா பிரகிருதின்றது ஜீவமயமாகியது. அந்த அபரா பிரகிருதியில் பெருமாள் என்ன பண்ணுவார், எல்லா விதத்துக்கும் அபரா பிரகிருதியானாலும் பரா பிரகிருதியானாலும் அந்த கயிற்றை கட்டி ஆட்டுவிப்பான் யார், அதில் சொல்கிறார், சூத்திரே மணிகணானிவ மை சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகணானிவ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்திலேயே கோர்க்கப்பட்டுள்ளது. ஒரு பெரிய திடமாக அடர்த்தியாக கோர்க்கப்பட்டிருக்கிற மாலையில், அந்த மாலையில் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நூல், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த த்ரெட் இருக்கே, அது எப்படி வெளியில் தெரியாது, மொத்தம் மாலை மட்டும்தான் தெரியுமோ, அதுபோல் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தர்யாமியாக இருப்பவன் நானே. அதனால்தான் சூத்திரே மணிகணானிவ, இந்த கயிற்றை கட்ட ஆட்டுவிப்பான் யார் ஒருவர் அப்படின்னு இருக்கே. அப்படி இருக்கும்பொழுது அதுபோல் சகல ஜீவராசிகளும் அதனுடைய வாழ்க்கை பயணத்துக்கு உண்டான சூத்திரதாரி தானே அப்படின்னு பெருமாள் சொல்லிக்கிறார். அப்புறம் இதுவே பகவானுடைய விபூதி. மூடர்கள் 3 குணங்களிலும் கட்டுண்டு பகவானை தெரிந்து கொள்வதில்லை. நம்மளுக்கு தெரியும் சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு அந்த கண்டுகொள்வது, அதை பெருமாளை உணர்ந்து அதில் கட்டுண்டு இப்போ பகவானை தெரிந்து கொள்வதில்லை. மேலும் பகவானிடம் பக்தி செய்வோரே குணமயமான மாயை கடக்கும் சக்தியை பெறுகின்றனர். பக்தர்கள் 4 வகை. அவர்கள் என்ன, அவர்களில் உத்தமமானவன் ஞானி. அதில் பக்தர்கள் 4 வகை அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் என்ன இருக்குது, ஆர்த்தோ ஜிக்ஞாசூர் அர்த்தார்த்தி ஞானீஷ பரதர்ஷப அப்படின்னு சொல்லுகிறார். அதான் என்ன, கலை ஞானத்தை தேடி அடைந்தவர்கள் வியாசர் வசிஷ்டர், பொருளை நாடி அடைந்தவர்கள் சுக்ரீவன் துருவன். ஞானிகள்னு சொன்னால் சுகர் நாரதர் பிரகலாதர். இவர் நல்லோர் எனப்படும் பொழுது 4 வகையாய் கூறியுள்ளபடி தீயோரும் 4 வகைகளர். நல்லோர் துன்புற்றர், பிறகு திரௌபதி குந்தி பரீட்சித்து இவெல்லாம் என்ன பண்ணா, கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுருக்கா. குந்திய பெருமாள் என்ன கேட்குறார், கிருஷ்ணா அடிக்கடி நீ என்ன பண்ணுற, இதுபோல் கஷ்டத்தையே கொடு, தொடர்ந்து கூட கொடு, ஏன்னு கேட்டால் அப்போ தான் உன்னை இடைவிடாமல் சிந்தித்து உன்னிடம் மனத்தை ஈடுபடுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குற. துன்புற்றவர்களில் 4 பேர். அதே மாதிரி கஷ்டப்படுத்தார். தீயோரும் 4 வகைவானவர்கள் அப்படின்னு சொன்னால் துன்புற்றர், துன்புறுத்தும் அசுர சுபாவம் உடையவர்கள். அப்புறம் ஞானத்தை தேடுவர் அப்படின்னு சொல்லி மாயினால் ஞானத்தை இழந்தவர்கள். செல்வத்தை நாடுவர், எதற்கும் பயனற்ற நராதவன். அடுத்தது ஞானி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய மூடர். முதல் 4வர்களும் சுக்ருதினகான்னு சொன்னால் நல்ல வகைகள். அப்புறம் அடுத்து சொல்லப்பட்ட 4 பேரும் துஷ்கிருதினகா அப்படின்னு சொல்கிறார். முன்னே முதலில் கூறப்பட்டவர்கள் யார், கலை ஞானத்தை தேடி அடைந்த வியாசர் வசிஷ்டர், திரௌபதி குந்தி பரீட்சித்து சுக்ரீவன் துருவன், அதுபோல இருக்கிறவர்கள். அந்த ஞானிகளே என்ன பண்ண முடியும், அவர்களே விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானத்தை எய்துவதற்கு அதிகாரிகள். மற்றவர்கள் அசுர சுபாவம் உடையவர்கள். அதுதான். அதுக்கு அடுத்தது துன்பக் கண்ணீரை துடைக்கும் உன்னுடைய தரிசனம் துன்பம் வரும்போது கிட்டுவதால் அடிக்கடி துன்பம் வரட்டும் அப்படின்னு தான் குந்தி பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார். அதுக்கப்புறம் உதாரா சர்வ ஏவைதே ஞானி துவாத்வயும் ஏமதம் அப்படின்னு சொன்னார். அதாவது சூரிய வெளிச்சம் எங்கேயும் ஒன்று தான், ஆனால் சில இடத்துல சிறப்பாக தெரியுது, அதை மேலும் அதை பிரகாசிக்க முடியும். அப்படின்னா ஒரு கண்ணாடியை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணலாமா. அப்புறம் ஒரு மெருகிட்ட உலோகம், ஒரு வெள்ளி பாத்திரம் இருக்குது, நல்லா பளபளன்னு தேய்ச்சிருந்ததுன்னா அதில் காமிச்சா அது அப்படியே என்ன பண்ணோம், டால் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவா. அது என்னது, அது ரிஃப்ளெக்ட் ஆகும். சூரியன் எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லாக எங்கெல்லாம் சூரியன் உதிக்கிறதோ, எங்கெல்லாம் சூரியனோட ஒளி கிடைக்குமோ அது எல்லா இடத்துலையும் ஒரு போல தான் இருக்கும். அதில் தாரதமியமே இல்லை. ஆனால் சூரியனோட ஒளியை மேலும் சில இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு குவி லென்ஸு, குழி ஆடி அப்படின்லாம் ஒன்று உண்டு. ஃபிசிக்ஸில் நம்ம எல்லோரும் படிப்போம். குழி ஆடி, கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ்னு படிப்போம். கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ்னு. அந்த லென்ஸ் மூலமாக ஒளியை நம்ம ஒருமுகப்படுத்தி குவிக்கும் பொழுது சில இடத்துல என்ன பண்ணோம், ஒளி சிதறும், பெரியமாக ஒளி தெரியும். சில இடத்துல ஒளி குவிந்து அந்த இடத்துல மேலும் உஷ்ணத்தை பெரிதுபடுத்தும். அதுபோல் சூரிய ஒளி எங்கேயும் ஒன்று தான்.
ஆனால் சில இடத்துல விகசிக்க தெரியறது. அதுபோல் இறைவனுடைய அருள் எல்லா இடத்திலும் என்ன நீக்கமர நிறைந்து தான் இருக்கும். ஆனால் சில இடத்துல ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சாதுக்களுடைய தூய ஹிருதயத்தில் நன்றாக பிரகாசிக்கும். இதை பெருமாளே சொல்கிறார், சாதுக்களிடத்தில் நன்றாக பிரகாசிக்கும்னு. அதுதான் வாசனா வாசுதேவஸ்ய வாசித்தம் தே ஜகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமஸ்துதே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பகவானிடம் பக்தி செய்வோரே குணமயமான மாயை கடக்கும் சக்தியை பெறுகின்றனர். மேலும் இதர தெய்வங்களை பூஜிப்பவர்களும் அவர்கள் பெறும் அற்ப பலன்களும் அதுவும் தானே கொடுக்கறதா சொல்கிறார். இதர தேவதாந்தரங்களை பூஜித்தாலும் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பலனை கொடுப்பவனும் தானே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பிரம்மம், கர்மம், அத்தியாத்மம், அதிதெய்வம், அதியஜ்ஞம், அதிபூதம் இவை அனைத்தும் இந்த தத்துவம் அனைவும் என்ன பண்ணோம், பிரயாண காலத்திலும். பிரயாண காலம் ஜரா மரண மூப்பு. ஜரா மரணம்னா வயோதிகம், மரணம் சொன்னால் ஜரா மரணம் சொன்னால் இறந்த பொழுது. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணோம், பிரயாண காலே பீச்ச அபி அந்த நேரத்திலும் இறைவனுடைய நாமங்களையும் இறைவனுடைய நினைவையும் விடாமல் என்ன பண்ணணும், நம்ம நினைவுக்க முடியும். எப்படின்னு கேட்டால் மனம் தூய்மையாக இருக்கும் பொழுது உத்தம பக்தர்களுக்கு அவை கைகூடும், அதை உணர்வர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இது எப்படி சொல்லணும்னு சொன்னால், ஒரு கிளி வளர்க்குறோம், அந்த கிளிக்கு என்ன சொல்கிறோம், ராமநாமத்தை சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி கொடுக்குறோம். ஹலோ, ஹவ் ஆர் யூ, வணக்கம், நமஸ்தே, அதுபோல் சில சின்ன சின்ன வார்த்தைகளை அது சொல்லிக் கொடுக்குறோம். கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறோம். கிட்னா கிண்ணான்னு அது சொல்லும். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா கூட பகலெல்லாம் சொல்லின்னு இருக்கோம். ராதே ராதே அப்படின்னு சொன்னால் ராதே ராதே அப்படி சொல்லும். ராதே கிருஷ்ணா சேர்த்து சொல்லுன்னா சேர்த்து சொல்லும். இப்படியெல்லாம் சொல்லி கிளியை பழக்க வச்சுருந்தா கூட அதற்கு ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்காது இல்லையா. அந்த சமயத்தில் அது என்ன பண்ணும், திடீர்னு அது மேலே ஒரு பூனையோ பாயிறது, இல்லைன்னா அதனோட கூடு கீழே விழுந்துருது அப்படின்னா அது என்ன செய்யும், அப்போ ராதே ராதேன்னு கத்தாது. அது கிளி எப்படி கத்தும், கீச்சு மூச்சுன்னு கத்தும். அதுபோல் திடமான சித்தம் இல்லை, திடமான பக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் துன்பம் வரும்பொழுது அப்பொழுது ராதே ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஜெய கிருஷ்ணா, ஜெயராமா, ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லாமல் துன்பத்தில் துவண்டு விடுவர் அப்படின்றது நம்மளோட பழக்கத்துக்குள்ளே அந்த தொடர்ந்து ஒரு வேலை செய்கிறோமில்ல அதனோட விளைவு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் பெருமாள் என்ன சொல்கிறார், அந்த திடமான பக்தி இல்லாதவர்களும் இந்த மாதிரி திடீர்னு நம்மளுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது இந்த நிலையை அடைவர். எப்படி, கீச்சு மூச்சுன்னு கத்துறா மாதிரி. அப்புறம் அதனால தான் எந்த பொருளும் தன்னார் இருபகுதியாளுள்ளதாம் மெய்ப்பொருளும் பக்தர் விதமும் மூவர். மெய்ப்பொருள் இருக்குது, அதுக்கு 3 விதமான பக்தர்கள். அப்புறம் கொப்பில் பதம் கூடுவதும் ஏனையரை கொண்டு இறைஞ்சுவதும் நறுக்கு நலன். இறைஞ்சினருக்கு நலன் எது, வாடுவதும் கூறுவன் மால் பற்று. அதாவது கிளி எப்படி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா ராதே கிருஷ்ணான்னு பகலெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அமைதியாக தன்னுடைய கூண்டில் உட்காண்டிருக்கு. அந்த யார் வளர்க்குறாளோ அந்த ஆசிரமத்தில் அது இருக்குது, ராதே கிருஷ்ணா சொல்லின்னு இருக்கு. அதுக்கு எதுவும் ஒரு ஆபத்துன்னா தன் நிலை மறந்து தனக்கு வந்திருக்கிற அந்த ஆபத்தினால தன் நிலையை இழந்து அது என்ன பண்ணும், அது கிளிக்கு என்ன சுபாவமோ அதுபோல் செய்யும். அதுபோல தான் மால் பற்று, அதாவது திருமாலிடத்தில் பற்று குறைவாக இருக்கும் பொழுது அது என்ன பண்ணும், கீச்சு மூச்சுன்னு கத்தும். அதுபோல் இல்லாமல் அதிபூதம் எல்லாவற்றிற்கும் மேலானது, எல்லாவற்றுக்கும் சிறப்பானது, சிறப்பானதற்கெல்லாம் சிறப்பானது, அதில் மனதை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பெருமாள் இந்த அத்தியாயத்தை சொல்லி முடிக்கிறார். அடுத்த அத்தியாயத்தில் ஏன்னா இந்த அதிபூதம், அதியஜ்ஞம், அதிதெய்வம் இதை பற்றி சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு என்ன பெருமாள் என்னமோ சொல்லியிருக்கார், இதை பற்றி ஒரு கேள்வி கேட்டுப்போம், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் விவரமாக நம்மளுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய சந்தேகங்களை கேட்க துவங்குகிறான். அதற்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தை நம்ம இதோட நிறைவு செய்துக்கலாம். அதனால் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஞான விஜான யோகோ நாம சப்தமோத்தியாயः. இங்கனம் பிரம்ம வித்யையாகும் யோகசாஸ்திரமாகவும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சம்பாஷணையாகவும் நடந்தது விளங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷத்தில் ஞான விஞ்ஞானம் யோகம் என்கின்ற பெயர் பெற்ற 7வது அத்தியாயம் சம்பூர்ணம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.